மாடர்ன் தேட்டர்ஸ் அதிபரான டி.ஆர். சுந்தரம் மறைவுக்கு பின்னாலே சித்ராங்கி, அம்மா எங்கே ஆகிய 2 திரைப்படங்களை மாடர்ன் தேட்டர்ஸ் நிறுவனம் தயாரித்தது. அந்த 2 திரைப்படங்களுமே மிகப்பெரிய தோல்வி படங்களாக அமைந்தன. தொடர்ந்து மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரித்த பல திரைப்படங்கள் தோல்வி அடைந்ததனால தங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றிய கவலை மாடர்ன் தேட்டர்ஸ் ஊழியர்களுக்கு பிறந்தது. அடுத்து தொடர்ந்து இந்த ஸ்டூடியோ நடத்த முடியுமா அப்படின்ற கேள்விக்குறியும் அவர்கள் மனதிலே மிகப்பெரிய அளவில் எழுந்ததனால மாடர்ன் தேட்டர்ஸ் அதிபர் டி.ஆர். சுந்தரத்துடைய மகனான ராமசுந்தரம் ஸ்டூடியோவுடைய நிர்வாக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவரிடமே அந்த தீர்மானத்தை தந்தார்கள் அந்த தொழிலாளர்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு அட்டைப்பட்டி தொழிற்சாலை நிறுவ வேண்டும் அப்படின்றதில் தான் முழுமூச்சுடன் இருந்தார் ராமசுந்தரம். தொழிலாளர்கள் இப்படி ஒரு கோரிக்கையை வைத்தவுடன் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு ஸ்டூடியோ நிர்வாகத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். உடனடியாக ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாதான் மாடர்ன் தேட்டர்ஸ் மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படின்றத அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. டி.ஆர். சுந்தரம் ஏற்கனவே உஸ்தாதோன் கி உஸ்தாத் அப்படின்ற இந்தி படத்தின் உரிமைகளை தமிழை தயாரிப்பதற்காக வாங்கி வைத்திருந்தார். அந்த படத்தை போட்டு பார்த்தார் ராமசுந்தரம். அதை தமிழ் எடுத்தால் நிச்சயமாக வெற்றி படமாக அமையும் என்று அவருக்கு தோன்றியது. அது வரைக்கும் ராமசுந்தரம் எந்த படத்தையும் இயக்கியதில்லை. அதனால மாடர்ன் தேட்டர்ஸில் எடிட்டராக இருந்த பாலுவை தன்னுடைய பக்கத்திலே வைத்துக்கொண்டு அந்த படத்தை இயக்க தொடங்கினார் ராமசுந்தரம். வல்லவனுக்கு வல்லவன் என்ற பெயரில் உருவான அந்த படத்துல கதாநாயகன் நடித்தது அசோகன், கதாநாயகியா நடித்தது மணிமாலா. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து மாடர்ன் தேட்டர்ஸ் நிறுவனத்தை தலை நிமிர வைத்தது. அதைத் தொடர்ந்து அந்த ஸ்டூடியோவிலே பல படங்களுடைய படப்பிடிப்புகள் நடைபெற்றன.